வந்து வேறு என்ன சொல்லணும், நன்றி குரல் இதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வேதபாட நிதி ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஹெரிட்டேஜ் புஸ்தகம் போட்டோம்னு சொன்னோம். ஆமாம் ஆமாம் சவனீர். ஆமாம் சவனியரில் புக்கு போட்டோம் இல்லையா. அதில் வந்து சிவனுக்கு என்ன பண்ணினோம், நாங்கள் வந்து திருவாரூர் தியாகராஜரையும் கமலாம்பாளையும் போட்டோம். நமக்கெல்லாம் கமலாம்பாளை தான் தெரியும். ஆமாம் ஆமாம் கரெக்ட். போட்டு எடுத்துன்னு போனோம். அதுக்கு கோவிலுக்கு கமலாலயம்னு ஒரு பேர். கமலாலயம் குளத்துக்கு. ஓகே சரி. குளத்துக்கு பேர் கமலாலயம். ஓகே. இதுதான் ஒரு ஃபோட்டோவும் அதோட இந்த கேப்ஷன்லாம் கொடுத்த உடனே பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். பெரியவா ஓகே பண்ணால் தானே அடுத்த படத்துக்கு போனோம். இப்போ இது கமலாம்பாள் திருவாரூர் தியாகராஜர் ரெடி பண்ணியாச்சு, கேப்ஷன் ரெடி பண்ணியாச்சு, கொண்டு போய் காமிச்சோம். ஐயங்கார் மாமாவும் கூட இருந்தான். நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன். பெரியவா பார்த்தோன்னே கமலாம்பாள் பார்வதி அம்சமா அப்படின்னா யாருக்கு தெரியும், அவரை தவிர. ஸோ பேசாமல் நின்னோம். நீலோத்பலாம்பாள் தான் பார்வதி அம்சம், அதனால் அவளை தான் போடணும். நீலோத்பலாம்பாளை போடுங்க. அப்போ கமலாம்பாள்னு கேள்வி கேட்கணுமே. அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமே. கமலாம்பாள் யாருன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமே. கமலாம்பாள் எப்படி உட்காந்துருக்கா பார்த்தியா அப்படின்னா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்போம். ஓ சரி. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஆமாம். இந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்து அந்த ராஜகம்பி உனக்கு வந்து அந்த வெல்த்து எல்லாம் இருக்கும்போது தான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். கரெக்ட். அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு, அந்த கால் மேலே கால் போடணும்னா அதுக்கு தகுந்த அந்த இது இருக்கணும், அந்த சூழ்நிலை இருக்கணும். ஆமாம். இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா. இப்போ சிம்ஹாசனேஸ்வரி அவ தானே. அதனால வந்து அவள் அதுக்கு வந்து பிரிவா சொல்கிறா, சிருஷ்டியே ஆரம்பிக்கல இன்னும். ஒரே இருட்டு, எல்லா இடத்துலையும் வெறும் தண்ணி. அதில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். ஐயோ நான் மட்டும் இப்படி இருக்கேனேன்னு பெருமாள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மின்னல் வருதான், ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வருது. ஒரு ஒளி வந்த உடனே என்னன்னு பார்க்குற, அதுலேருந்து கருப்பாக ஒரு அழகான பொண்ணு வரா. அந்த ஒளியிலேருந்து அவருக்கு கருப்பான அழகான பொண்ணு வந்ததுனால காளி காலராத்திரின்னு விஷ்ணு அவளுக்கு பேர் வைக்கிறார். சரி. பெருமாள் வந்து அவளுக்கு பேர் வைக்கிறார். அவள் என்ன பண்ணுறா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பிரம்மேந்திரன் சதாசிவத்தை தங்கிட்டேந்து வெளியில் கொண்டு வரா. ஸோ இப்போ பிரம்மா வந்து மேட்டர். கரெக்டு. இப்போ எனர்ஜி வேணும். கரெக்ட். ஆமாம். அப்போ தானே அது ரெண்டும் சினர்ஜைஸ் ஆகும். அப்போ பிரம்மாவுக்கு சரஸ்வதி, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி, ருத்ரனுக்கு ருத்ராணி. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி கொண்டு வரா. சதாசிவத்துக்கு ஏதோ ஒரு சொல்கிறா பெரியவா வந்து. அதுக்கப்புறம் அதுலேருந்து சிருஷ்டி வருது. உடனே பிரம்மா சிருஷ்டியை ஆரம்பித்தா. இதில் வந்து பஞ்சயக்கியத்தையும் அவளே தான் பண்ணுறான். ஓகே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம். இதில் சிருஷ்டி ஸ்திதி ருத்ர இதுக்கு 3 பேர் வந்தாச்சு. 3 பேர். ஆமாம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தாச்சு. இப்போ 4வது திரோதானத்தை வந்து தானே வச்சுக்கிறா. ஆமாம். அவள் தான் விஷ்ணு மாயா. திருவோதானகரீஸ்வரின்னு ஒரு பேரும் உண்டு இல்லையா? ஆமாம். ஏன்னா இப்போ சிருஷ்டி முடிஞ்சிருத்துன்னா அதுக்கப்புறம் வேலை கிடையாது. கரெக்டு. ருத்ரன் வேலை முடிஞ்சிருத்துன்னா வேலை கிடையாது. இந்த இன்பிட்வீனில் இருக்கிற விஷ்ணுவுக்கு தான் வேலை ஜாஸ்தி. ஆமாம் 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 ஆமாம். டெய்லி மாயா கிரியேட் பண்ணுவேன். மாயா கிரியேட். அப்போ ஒரு மாயா இருந்தால் தான் அவரோட வேலையை ஒழுங்காக பண்ண முடியும். ஆமாம். அதனால விஷ்ணு மாயாவா சகோதரியா அவருடைய பார்ட்டு. ஓ சரி சரி. இருந்து அவள் பண்ணுறா. ஸோ இது இத்தனையும் பண்ணுறவள் இந்த கமலாம்பா. அவள் உட்கார்ந்து இருக்கிறதே வந்து பிந்து ஸ்தானம். ஆனால் நமக்கு அது வெளியில் தெரியல. அவள் வந்து இந்த இந்த சிற்பத்தை செதுக்குறானே, யாராவது செதுக்கியிருப்பான் இல்லையா? ஆமாம். அவனுக்கு நீ இப்படி 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 செதுக்குன்னு சொல்லி 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 தன்னை ரூபம் பண்ண சொன்னா.
அப்போ அந்த கோயில் கட்டினப்போ கோயில் கட்டி அந்த கமலாம்பாள் பிரதிஷ்டையான போது அங்கே ஒரு விக்கிரகம் வரணும்ல. ஆமாம். அந்த விக்கிரகத்தை ஒரு சிற்பி செதுக்கணும்ல. அந்த செதுக்கின சிற்பிக்கு என் காது இவ்வளவு இருக்கணும், என் மூக்கு இவ்வளவு இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த நகை போடணும், அந்த இன்ச் பை இன்ச் அவருக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை செதுக்க சொல்லி அவள் வந்து அங்கே பிரதிஷ்டை ஆயிருக்கா. அதனால அவள் தான் ஸ்ரீலலிதாம்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். லலிதா சஹஸ்ரநாமத்தை அப்படியே கவர் பண்ணிட்டாளே. ஆமாம், ஃபுல்லாகவே. ஆமாம், கவர் பண்ணிட்டாளே. ஸ்ரீமதா மகாராஜ்னா கீழே லலிதாம்பாளில் வந்து முடிச்சுட்டா. அதில் பஞ்ச ஐக்கியத்தையும் சொல்லிட்டா. ஃபுல் கிரியேஷனே சொல்லிட்டாளே.